அங்கங்க சொட்ட சொட்டையா இருக்கு. யார் மண்டையிலையா இல்ல போய் இடத்துல சொல்றேன். இருந்தாலும் இசைக்கலைஞர்கள் அனைவருக்கும் வணக்கம். அண்ணே வணக்கம்ண்ணே. கொட்டுக்க எப்படி இருக்க? நல்லா இருக்கேக்கா. ஒரு நாளாச்சா பார்த்து. போன வருஷம் நிறைய சந்திச்சோம், இந்த வருஷம் ஒண்ணு கூட வரலையாடா. சந்திச்சாச்சுல இன்னும் நீ தான் கம்பெனி. அது எப்படி நான் வெளியில வந்தோம்னா தான் டீ வருமா? இருக்கட்டும். டேனியில டோனி நோனி வணக்கம். நல்லா இருக்கேல? அப்ப என்னப்பு ஒரு வருஷம் தான் ஆகுது, பல வருஷமா. நல்லா இருக்கீங்களா? அம்மா எப்படி இருக்கு? பொண்டாட்டியே பிள்ளையெல்லாம் அப்படியா? அது என்ன கேக்குது? நீ என்ன சொல்ற? பொண்டாட்டியே பிள்ளையெல்லாம் நல்லா இருக்கான்னு கேக்குது. எப்படி பொண்டாட்டிகள் எப்படிப்பா வளர்த்தியா இருந்தா எப்படி? அப்ப சரி பெரிய ஸ்டூல போட்டுக்கிறது. அண்ணே வணக்கம்ண்ணே. அடி ஆமா ரெண்டும் சொல்றதே இருக்கடி. இருந்தாலும் பெரியவர்களுக்கு வணக்கம், தாய்மார்களுக்கு வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். உனக்கு தான் இந்த பாக்கியம் கிடைக்குமா? நீங்க மூணு இருக்கட்டும். இருந்தாலும் எல்லாருக்கும் வணக்கம். வச்சிருக்க நல்லா இருக்கியா? அப்போ ஆள் சிரிச்ச முகமா அஜித் மாதிரியே இருக்கிய. வீடு போறக்குள்ளாட்டி உன்னை கரெக்ட் பண்ணிடுறேன். இருக்கட்டும். இருந்தாலும் எல்லாருக்கும் வணக்கம். பரவாயில்லையே தாய்மார்கள் கூட்டம்லாம் அதிகமாக இருக்கீங்களா? அதாவது வள்ளி திருமண நாடகத்தை நீங்கள் எல்லாம் பார்க்குறீங்களோ இல்லையோன்றது எனக்கு தெரியாது. ஆனால் இந்த நாடகத்தை நீங்கள் முக்கியமாக பார்க்கணும். பொண்டாட்டிக்காக புருஷன் எப்படி பாடுபடுறாங்கன்றது இந்த நாடகத்தில் காட்டுறாங்க. அதனால இருக்கிற பெண்கள்லாம் விடிய விடிய உட்காந்து நாடகத்தை பாருங்க. தூக்கம் வந்துச்சுன்னா உள்ள என்கிட்ட வாங்க, டீ வாங்கி கொடுக்குறேன், குடிச்சுக்கிட்டு உட்காருங்க. என்னத்தா சரின்னு சொல்லுங்க. இருக்கட்டும். இருந்தாலும் எல்லாருக்கும் வணக்கம் சொன்ன காரணத்தினால ஆச்சுட்டியலா? சரி சித்தப்பா ஆச்சுட்டியல? சித்தப்பா ஆமா கிடைச்சா மட்டும் வைக்கிறவ நீங்க. அதுதானே உனக்கு வளர்த்தி, அதுதானே சரியா இருக்கும். சித்தப்பா பேர் சொல்லுங்க. டான்ஸாக நடிக்கும் பவதானி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பு மர்மம் சொல்லியா? போதானியா மர்மம் சொல்லியா? ஆளு மீச ஒரு மாதிரி இருக்காரு. மீசையே தந்தண்டி இருக்கு. இருக்கட்டும். கழுத்துலையில மாட்டிட்டு போறாரு. வர வர மாலையில நெக்லஸ் தண்டி ஆயிடுச்சப்பா. இருக்கட்டும். இருந்தாலும் மலர் மாலை அழிவித்து நாடக கலைஞர்களுக்கு விருப்பப்படுத்திக் கொண்டிருக்கும் அன்பு கிராமத்தார்களுக்கும், அன்பு விழா கமிட்டியர்களுக்கும், அன்பு ரசிகர்களுக்கு ரொம்ப நன்றி. நன்றிக்கிறது வணக்கம். இருந்தாலும் மாலை ஓட்டவங்களுக்கு நன்றி சொல்லியாச்சு. நாலு ஆட்டத்தை போட்டு நம்ம ஒப்பனை செஞ்சுக்கோம். செவந்தி முடிக்கிற சின்னக்கா, செவந்தி முடிக்கிற சின்னக்கா, சின்னக்கா
மனசு இந்த சக்காலத்தி முண்டை என்னடா வந்து ஆடுறா நான் இருக்கிற பெண்கள்லாம் கை தட்ட மாட்டீங்களே நல்லா இல்லையா? தட்டுங்க கையா. எப்போ நீ உன் சூத்த மூடிட்டு வாக்கார் பண்ணி இருக்கிற கடுப்பு மனசு இல்லாம பஞ்சே மட்டாய் சீலை கட்டி சித்தம்மா நான் தள்ள சொல்றாரு. பர்மிஷன் கொடுக்குறாரு நல்லதானா? அப்பா அம்மா அப்பா நான் இருந்துக்கிட்டு தள்ளவா ஒதுங்க 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 ஒதுங்க
இங்க புடிச்சுக்கிச்சு இறக்கிடுப்பா ஏறி உட்காருங்க. ஏற்கனவே 4 தாக்குதல அப்படின்னு தடை கட்டிக்கிட்டு அகம் பண்ணிக்கிட்டு அடிமானே ஒன்ன தானே எண்ணி நானே வாடு நானே ஒன்னே தானே எண்ணி நானே வாடு நான்தாமா அறிவு ராசா என்னைக்கு நீதானம்மா எனக்கு பாட்டுக்கு ஒரு பாட்டு பாடுப்பேன் பக்கம் வந்தா கட்டி போடுப்பேன் விட்டு போக ஆம்பளை என்று என்னை விட்டு போக ஆம்பளை என்று வந்தவர்களை வரவேற்பதும் வந்தமிழ் நாடு, வந்தவர்களை அடிச்சடி வைப்பதும் வந்தமிழ் நாடு. வாங்க, வணக்கம், நல்லா இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா, எங்க இருந்து வரீங்க, எதுக்காக வந்திருக்கீங்க, உங்க பேர் என்ன, ஊர் என்ன, யார் நீங்க, உங்க அப்பா பேர் என்ன, உங்க அம்மா பேர் என்ன, உங்க சொந்த ஊர் எது, இங்க எதுக்கு வந்திருக்கீங்க, என்ன காரணமா வந்திருக்கீங்க, எதை புடிச்சுக்கிட்டு ஊருக்கு போக வந்திருக்கீங்க கேக்குறியா? அதையும் நானே சொல்லிடுறேம்மா. பாவம் பிள்ளை மயங்கிருச்சு, சோடாவை கொடுங்க. அம்மா நான் இந்த ஊர் தான். இந்த ஊர்னா எனக்கு பல வேலையா இருக்கு. பல வேலைன்னா நான் வந்த வேலையை நீ கெடுத்து விட்ட. உங்க வேலையை நான் இப்ப கெடுத்தேன். நான் ஆடிக்கிட்டு இருந்ததை கெடுத்தது நீங்க. நீ ஆடிக்கிட்டு இருந்தியா? அப்ப நீ ஆட்டக்கார பிள்ளையா? நான் ஆட்டக்கார பிள்ளை. நான் வந்து மாடு வாங்கலாம்னு சொல்லிட்டு வந்தேன். என்ன சொன்னீங்க? ஆமா, மாடு வாங்கலாம் வந்து. மாடு வாங்க வந்தீங்களா? ஏங்க இந்த காலத்துல இப்படி வந்து மாட்டிக்கிறீங்களேங்க. ஆடிப்பட்டம் வந்துருச்சு, ஆவணி வந்துருச்சுமா. ஆமா, அடுத்து உழுவுற சீசன் வந்துருச்சு. கண்டிப்பா அதுக்காக 2 மாடு பிடிக்கணும்னு சொல்லிட்டு வந்தேன். சரி. ஒரு மாடு ஏற்கனவே வீட்டுல இருக்கு. பொட்டை மாடா ஆண் மாடா? ஆமா, ஒண்ணு ஏற்கனவே கிடேரி மாடு ஒண்ணு கிடக்கு. சரி. இன்னொரு ஜோடியா ஒரு காளை மாடு ஒண்ணு பிடிச்சிட்டோம். காளை மாடு ஒரு கண்டுக்குட்டி போட்டுனா ரெண்டையும் சேர்த்து ஜோடியா பிடிச்சி ஓட்டிடலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். அது கண்டுக்குட்டி எப்படி போடும்? கண்டுக்குட்டி அது அந்த அங்க இருக்க கிடேரி வச்சிருக்கல. ஆமா, நான் ஒரு இன்னொரு பசு மாடு வாங்க வந்தியப்ப ஒரு காளை மாடு வாங்கிட்டு போய் அது கண்டுக்குட்டி போடும்ல, அதையும் சேர்த்து வச்சு ஓட்டலாம்னு நினைக்கிறேன். காளை மாடு எப்படியா கண்டுக்குட்டி போடுவோம்? வீட்டுல ஒரு கிடேரி கிடக்குது. ஓ சரி. இங்க இருந்து ஒரு காளை மாடை பிடிச்சிட்டு போய் அதை நீங்க ஏற்கனவே செனையா நிக்குது அந்த மாடு. அது கண்டுக்குட்டி போடுச்சா ரெண்டையும் பிடிச்சி சோடியா பிடிச்சி ஓட்டிக்கங்க. சொல்லுங்க. அதான் வந்தேன். நீ வந்த வேலையை கெடுத்து விட்ட. நீங்க வந்த வேலையை வந்து கெடுக்கிற மாதிரி நீங்க வந்துட்டீங்க. ஒரு பொம்பளை பிள்ளை தனியா ஆடிக்கிட்டு இருக்கும்போது வந்து இடிக்க வந்த மாதிரி நீ வந்தது உங்க தப்பு. மாடு வாங்க போனோம்னா நீங்க வாடுக்க போனோம். ஒரு பொம்பளை பிள்ளைய இடிக்கிற மாதிரி வந்தீங்கன்னா என்ன காரணம் அது? அம்மா, நான் வரப்பு காடு வம்பு காடுன்னு வேலை பார்க்குறேன். நீங்க வேற நல்ல பிள்ளையா வேற இருக்கீங்க. இங்க பாருங்க, நான் கம்மா வேலை களை எடுக்கிற வேலைன்னு பாத்துக்கிட்டு தெரியுற பொண்ணு. ஒரு பொம்பளை பிள்ளைய வந்து ஒரு ஆம்பளை பிள்ளைய வந்து இடிக்க கூடாதா? ஒரு ஆம்பளை பிள்ளைய வந்து ஒரு பொம்பளை பிள்ளைய போய் இடிக்கலாமா? சரி, ஒரு பொம்பளை பிள்ளைய ஒரு ஆம்பளை பிள்ளை வந்து இடிக்க அப்படின்னா புல்டோசரா வந்து இடிக்கேன். இங்க பாருங்க, உங்க பேச்சுல வந்து தவறான பேச்சு உள்ளது. என்ன? ஒரு பொம்பளை பிள்ளை, ஒரு முன்ன பின்ன தெரியாத ஒரு பொம்பளை பிள்ளை நிக்கும் போது என்ன அர்த்தத்துல வந்து நீங்க இடிக்கிறீங்க? இடிக்கிறது போது ஆண்மகன் வந்து யாரு இடிக்கணும்? கட்டிக்க போற புருஷன் இடிக்கலாம், கூட பிறந்த அண்ணன் தம்பியை வந்து தொடலாம், பெத்த அப்பன் தொடலாம். நீங்க வந்து முன்ன பின்ன தெரியாத ஒரு ஆம்பளை வந்து இடிப்பீங்களா? சரிம்மா, பஸ்ல ஏறி போறேன். 5 வயசு வயசுல இருந்து 50 வயசு பெரிய ஆள் வரைக்கும் வண்டியில ஏறி வருவாங்க. திடீர்னு சடன் பிரேக் போட்டு
அப்படி இடிப்பாங்க. இடிக்கிற ஊரை உனக்கு என்ன புருஷனா? அது வந்து ஒரு சூழ்நிலையில நடக்கிறது. அது மாதிரி இது ஒரு சூழ்நிலை. இது வீம்புக்குள்ள நடக்கிறது. நீ விவகாரம் பேசுற. நீங்க ரொம்ப விவகாரமா பேசுறீங்க. நீட்டி பேசாதம்மா. நீங்க ரொம்ப அதிகமா பேசாதீங்க. நீட்டி பேசுற ஓவரா பேசிட்டு. எனக்கு இந்த அடக்கி பேசுற ஆம்பளை கண்டாதான் எனக்கு பிடிக்கும். நீட்டி பேசுற ஆம்பளை கண்டா எனக்கு பிடிக்காது. எங்கடே சத்தம் போடுற பொம்பளை கண்டா எனக்கு சுத்தமா பிடிக்காது. எனக்கு இந்த அதிகாரம் பண்ற ஆம்பளையில கண்டாலே சுத்தமே வெறுத்துருவேன். உலகத்தை சிறந்தவங்க ஆம்பளை. உலகத்துல சிறந்தது பெண்கள் தான். ஈபிக்க 300 செக்ஷன் படி சொல்றேன். ஆம்பளை தான் மேல. கண்டிப்பா பெண்கள் தான் மேல. இருந்துட்டு போ. மேல இருந்தா கீழ இருந்தா சோழி முடிஞ்சா சரிச்சாமா. நான் வந்து உயரத்துல அதாவது மேல கீழன்றத பேசல. உயர்வு தாழ்வுன்றத பேசுறேன். அப்ப நாங்க தான் சிறந்தவங்க. நாங்க தான் சிறந்தவங்க. ஆடுவேன். நான் ஆடுவேன். நான் ஓடுவேன். நான் ஓடுவேன். நான் உட்காருவேன். உட்கார்ந்து ஆடுவேன். படுப்பேன். படுத்தா தூங்குவேன். நான் படுப்பேன்னு போட்டிக்கு. என்ன போட்டிக்கு? கேள்மா போட்டின்னு வந்துட்டா நான் படுப்பேன்னு சொன்னேன். நான் படுப்பேன். மை செட்டுக்காரன் லைட் ஆஃப் பண்ணி போடுங்க. அப்படியே 2 பேரும் தூங்குவோம். இப்ப நீ ஒத்துக்கிட்டேன் எடுக்கிறவனு. ஆமா. ஏமா இவ்வளவு பேசுறீல, நீ சரியான பொம்பளை. நான் கேட்கிற கேள்விக்கு விளக்கம் சொல்லு. கேளுங்க. இட்லிக்கு தேவை சட்னியா சாம்பார்? இட்லிக்கு தேவை சட்னி சாம்பார் ரெண்டுமே. அதுவும் கிடையாது. அரிசி உளுந்துதே தேவை. அரிசி உளுந்தையும் போட்டு ஆட்டினா என்ன வரும்? மாவு வரும். இல்ல கொல கொலன்னு வெள்ளையா வரும். அது பேருதான் மாவு. பெண்கள் குளிக்கும் போது என்ன ஓட்டு குளிச்சா நல்லது? மஞ்சள் ஓட்டு குளிச்சா உடம்புக்கு நல்லது. மசுறு ஓட்டு குளிச்சா நல்லது. அதெல்லாம் இல்ல, காப்பா போட்டு குளிச்சாத்தே நல்லது. அறிவுக்கு நீங்க என்னதுன்றீங்க? வைட்டமின் பி சாப்பிடுறேன். நல்லா தின்னுங்க. பெண்களுக்கு ஓயாத வேலை என்ன வேலை? ஓயாத வேலை என்ன வேலை? வீட்டு வேலை. அதான் கிடையாது. பெண்களுக்கு ஓயாத வேலை பிள்ளை பக்குற வேலை. நீங்க மூடிக்கிட்டு இருந்தா நாங்க என்ன மயிர்னா பிள்ளைப்பா? அப்படி சொல்ல மாட்டேன். பெண்களுக்கு ஓயாத வேலை மாறாப்ப இழுத்து மூட விடுற வேலை. ஒரு மாடு 5 மாசம், இன்னொரு மாடு 10 மாசம். எது முன்னால கண்டுபிடி போடும்? 10 மாசம் சேனதே முன்னாடி கண்டு ஓடும். இல்ல, எல்லா மாடுமே பின்னால போடும். மாட்டுக்கு என்ன போட்டா பால் கறக்கும்? பாட்டுக்கு புல்லு போட்டா பால் கொடுக்கும். அதெல்லாம் போட்டா பால் கறக்கும். மாடு கண்ணுக்குட்டி போட்டாத்தான் பால் கறக்கும். கண்ணுக்குட்டி போடணும்னா என்ன போடணும்? செனைக்கு போடணும். செனை எப்படி பிடிக்கும்? வந்து உட்காந்து வர தெரியும். கேட்கமா சூப்பருக்கு ஆப்பருக்கு என்ன வித்தியாசம்? ஒரு கடையில பொருள் வாங்க போனோம்னா அந்த பொருள் நல்லா இருந்தா சூப்பர். அதுக்கு இலவசமா ஏதாவது கொடுத்தாங்கன்னா ஆப்பர் தானே? அதுவும் கிடையாது. உன்னை தாலியை கட்டி கூட்டு போனா சூப்பர். சரி, கூடவே உன் தங்கச்சியை கூட்டு போனா அது தங்கச்சி இல்லன்னா உங்க அக்காவை கூட்டு போயிரு. எங்க அக்காவும் இல்லன்னா உங்க அம்மாவை கூட்டு போயிரு. எங்க அம்மாவும் இல்லன்னா என்ன மசருக்கு அந்த குடும்பத்துல கல்யாணம் பண்ணணும்? அதான் நான் கையில புடிச்சுக்கிட்டு சும்மா கடை. ஏமா பொம்பளை இல்லாத வீட்டுல கல்யாணம் பண்ணாங்கன்னா கிட்டியா அடிக்கிறது, பேண்ட் சிப்பும் கோழி முட்டையும் ஒண்ணும். ஆமா. எப்படி சொல்றீங்க? கோழி முட்டைக்குள்ள இருந்து என்ன வரும்? கோழி முட்டைக்குள்ள இருந்து குஞ்சு வரும். பேண்ட் சிப்புக்குள்ள இருந்து குஞ்சு தெரியும். இருந்தா வரும், இல்லாட்டா வராது. ஏமா பெண்களுக்கு ஓயாத வேலை என்ன வேலை? கம்மா வேலை. அது கம்மா வேலையா? பெண்களுக்கு ஓயாத வேலை பிள்ளை பக்கிற வேலை இல்லம்மா. என்ன தெரியுமா, நான் பெரிய டாக்டர். டாக்டரா? என்ன டாக்டர்ன்ற அப்படி அரையும் குறையுமா வந்து நிக்கிற? அரை குறையா போனா தான் முழு டாக்டரா இருப்பேன். ஓ, நீங்க உங்களை பார்த்தோம் மாட்டு டாக்டர் மாதிரி இருக்கு. நான் மாட்டாஜிபத்துல வந்தா கையை விட்டுருப்பாங்க. உண்மையாலுமே உனக்கு உடம்புக்கு சரியில்லையா? எனக்கு உண்மையாலே உடம்புக்கு சரியில்லை. சரி, கவலைப்படாதம்மா. நான் உன்னை செக் பண்றேன். செக்அப் பண்றேன். செக்அப் பண்றேம்மா. பயந்து விட்டேன். சரிம்மா, நான் பெரிய படிப்புலாம் படி. என்னங்க படிப்பு படிச்சிருக்கீங்க? டாக்டருக்கு டாக்டர்ன்றீங்கல்ல, என்ன படிப்பு படிச்சிருக்கீங்க? நீ வரல விடுமா. எண்ணிக்கையில பிஆர்சி, எம்பிடிசி, என்என்எல், பிஎல்எஸ், பிஆர்பி, காளையாப்பா, சேவலாஸ், இதெல்லாம் என்னையா பேரு? இதெல்லாம் பஸ் பேரு. படிப்பு சொல்லாம பஸ் பேரை சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த பஸ் எல்லாம் ஏறி போய் படிச்சுமா? இந்த பஸ் ஏறி போய் படிச்சல. உங்க படிப்பு பேரு? டாக்டருக்குரிய படிப்பு பிஏபிஎல் படிச்சிருக்கேன். பிஏபிஎல்னா வக்கீலியா? விளங்காதாளு மாத்திருப்பாங்க இவருக்கு. நீ மாத்திட்ட. எம்பிபி பிபிபி இல்ல எம்பிபிஎஸ். எம்பிபிஎஸ் படிச்சிருக்கேன். என்னை பாராட்டி நாளைக்கு அமெரிக்காவில் பட்டம் தராங்க. என்ன பட்டம்? இலிச்சா பட்டம். அதுதான் எங்க அப்பா தினமும் வாங்கி வச்சிருக்காரு. கிளாஸ்லயே பெரிய கிளாஸ். என்ன கிளாஸ்? சர்பத்து கிளாஸ். நான் வந்து டீ கிளாஸ். நான் ஒரு குண்டி எழுதுற கிளாஸ். சொல்லுங்க. இதை கேளுமா? சரி சார், பேர் என்ன? ரொம்ப நாளா உங்களை தான் சரி தேடிக்கிட்டு இருக்கேன். சரி, மருத்துவமனையில் போய் உடம்ப பார்க்கலான்னா எனக்கு நேரம் கிடைக்கல. ஆமாம். என்கிட்ட டாக்டருக்கு தெய்வமா வந்து உங்களை பார்த்து அனுப்பி வச்சிருக்கு. எனக்கு உடம்பே சரியில்லை சார். சரிம்மா, உன்னை நான் செக்அப் பண்ணுறேன். ஆமாம் சார், தூங்குனா கண்ணு தெரிய மாட்டேங்குது. பத்தியா இப்படி ஒரு நோய் இருக்கு. சாப்பிட்டா வாய் திறக்குது. ஏமா மணல ஒண்ணுக்கு இருந்தா நொறையா தள்ளுது. ஏமா ஒண்ணுக்கு இருந்தா தண்ணி தண்ணியா போகுமே. ஆயிருந்தோம்னா வரவே வெளியில வர மாட்டேங்குது. குச்சி வச்சு குத்து. ஹலோ, வாட் யூ மீன்? நேற்று ஒருத்தர் வந்து கேட்டான். என்னண்டு? பாம்பு மாத்திரையை முழுங்கிட்டோம்னா
பாம்பு மாத்திரையை முழுங்கிட்டோம்னு. சரி. நான் உடனே சொன்னேன் அவனுக்கு வைத்தியம். நீ ஒரு கீரியை பிடிச்சி உள்ளர விடுறா எல்லாம் சரியா போயிடும். அப்ப அந்த கீரி எப்படி வெளியில எடுக்க முடியும்? கீரி எடுக்கிறது இருக்கட்டு, குச்சியில குண்டியில ஒரு விளக்கமாறு குச்சி குத்தி நினைச்சுக்க, கீரி வெளியே வந்துடும். அம்மா இதோ கடைசியா பார்த்தா பாம்பு மாத்திரை முழுங்கினோடனே இதை சாப்பிட்டா சரியா போயிருந்தேன். சரி. இன்னொருத்தன் வந்தேன், பெட்ரோல் 1 லிட்டர் பெட்ரோலை குடிச்சு விட்டான்னு சொன்னாங்க. ஐயோ, அப்புறம் எப்படி காப்பாத்துறது? எப்படிங்க? வரணும் இல்ல 50 கிலோமீட்டர் ஓட சொல்லி பெட்ரோல் தீர்ந்துரும் சரியா போயிரும். அவனை பார்த்தா மனுஷன் மாதிரி இருக்கா பைக்கு மாதிரி இருக்கா உங்களுக்கு? அது கட்டுமா எனக்கு வைத்தியம் பாருங்க. உனக்கு இழுத்து விட தெரியுமா? இழுத்து விடவா? மூச்சு சூப்பரா இழுப்பேன். மேல பிடிச்சி இழுக்குமா கீழே திறக்கணும்? எனக்கு மேல கீழே ரெண்டுமே பிடிச்சி இழுப்பேன். பாரு இழுக்கணும். என்ன பண்ணீங்க இப்ப? மூச்சு இழுத்திமா அப்படி இழுக்கணும். நீ கத்துற வேற மாதிரி தெரியுது. அப்ப அது நீ ஒரு தான் செஞ்சு காட்டு. என்ன பிள்ளை பக்க போறியா? நீங்க தானே இழுத்து விட நீங்க. இல்லம்மா நல்லா இழுத்து உக்காந்துக்கிறவா எப்படி வேணாலும் செய். சரி கிட்டத்துல வாமா, சேர் எடுத்து போடுங்க. நீங்க தானே டாக்டர். வேணாம்மா நான் நின்றுகிட்டே பாக்குறேன். எனக்கு நின்று பிடிச்சா பிடிக்காது. இல்ல உனக்கு உட்காந்து செஞ்சாச்சும் பிடிக்கும். ஆமா சரி பரவாயில்ல, நாளைக்கு பாத்துக்கிடுவா. கிட்டத்துல வாடா. மூச்சு மூச்சு. என்னம்மா சத்தமே கேட்க மாட்டேன்னுது? காதுல மாட்டியா மத? ஓ மை காட், காதிலே வைக்கணும். நான் தான் தெரியாம ஓட்ட தெரியாம நான் தான் ஓட்ட தெரியாம வச்சிருக்கல. நீ அந்த ஓட்டையில பிடிச்சி. உங்களுக்கே ஓட்ட தெரியல, எனக்கு தெரியுமா? நீ தாமா பிடிச்சி விடணும். ஏன் ஓட்டையை நானே காட்டுறவா? சரி சரி இருக்கட்டுமா. மாட்டிட்டு இது ஒரு ஹலோ அது காணாம போச்சு. ஹலோ நான் பேசுறேன். இல்ல ஹலோ மைட்டி 1 2 3 ஹலோ. ஓ இது கேக்குதுமா? மூச்சு மூச்சு பின்னால திரும்ப. தூரியாச்சு விடுங்க. அம்மா உனக்கு பயங்கரமா நோய் பாய்ச்சிருக்கு. ஐயோ ஆமா, நீ எங்கேயாச்சும் ஊருக்கு போனீங்க கை காலம் பின்னால் நடமாட்டி வருதா? பின்னாடியே வருதுங்க. கையில சோழன்னா வாய் திறக்குதுங்க. மணல ஒண்ணுக்கு வருதுங்க. உனக்கு வந்து சிக்கன் குனியா வந்திருக்கு. என்ன குனியா? சிக்கன் குனியா. சிக்கனே சாப்பிட மாட்டேன்னு உடனே உனக்கு டெஸ்ட் எடுக்கணும். என்ன டெஸ்ட்? யூரின் டெஸ்ட். எனக்கு இப்ப வரலையே. வாட்டர் எடுத்து வரும்போது பிடிச்சி வை. ஏன்னா எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் வேண்ட கொடு. யாரு? அவன் குடிச்சு பார்த்து சொல்லி உப்பு இருக்கா சக்கரை இருக்கான்னு. ஏங்க உப்பு தாங்க சக்கரை எப்படி இருக்கும்? குடிச்சு பார்த்தேன்னு வச்சுக்க, உப்புன்னு வச்சுக்க தூண் தொட்டு துப்பிடுவேன். சரி சக்கரை வச்சுக்க சப்புவேன். இங்க என்ன செய்யற? வியாபாரம் பக்கம் எடுத்து பாப்பா. இழந்த பழம் இழந்த பழம் இழந்த பழம் செக்காச்ச வந்த பழம் எல்லாரும் வாங்க பழம் நான் இது வரைக்கும் யார்ட்டையும் இழந்த பழம் பார்த்தது இல்லம்மா. ஆனா உன் பழத்தை பார்க்கும்போது எங்க வச்சிருக்கேன்? என் பழம் இங்க உள்ளதே இருக்கு. அப்படியா? அந்த பழத்தை பார்த்து வாங்கன்னு நினைச்சிட்டேன். வண்டி ரோட்ல போட்டுமே. கையளவு புஞ்சைக்குள்ள கணக்கில்லாத தென்னமரம் கணக்கில்லாத தென்னமரம் காட்டுக்குள்ள நான் பூட்ட போறேன் கலப்பே. இன்னைக்கு இடைய நடுவில் இருக்கக்கூடிய ஆதினமிளகி ஐயனாரையும் இருக்கக்கூடிய அனைவரையும் வேண்டிக்கிட்டு ஓட்ட போறோம் நம்ம பொழப்பே. ஆகட்டு என்று சொல்லி ஆகட்டு என்று விளையாட்டு
பவனி வரும் மீனாட்சி கருடம் கடலுக்குள்ள சிவத்த பிள்ளைய படகு கடலுக்குள்ள கிரகத்த பிள்ளைய படகு வச்சு வளமா சின்ன பிள்ளை எனக்கு தெரியாது. அந்த கட்டிப்பிடிமா, அந்த கட்டிப்பிடிமா. மைக் செட்டுக்காரன் லைட் ஆஃப் பண்ணி போடுங்க. என்னம்மா கட்டி பிடிச்சாதே காதல் வரும், இல்லைன்னா கடுப்பு தான் வரும். வேண்டாம். அதனால எப்படி பண்ண தெரியுமா? சொல்லுங்க பாப்பா. சேலையில வீடு கட்டவா, சேர்ந்து வசிக்க, பாவாடையில் கக்கூஸ் கட்டவா, பேண்டு குமிக்க, பேண்டு குமிக்கவா, அப்படித்தான் பண்றாங்க. வேணாம். அதனால எப்படி பண்ண தெரியுமா? சொல்லுங்க. குயிலுன்னு குயிலு அது நீதான் குயிலு, அழகுன்னு அழகு, அது நீதான் அழகு. குயிலே குவாது ஆடாது Thank you.
எனக்கு வந்துருச்சு. என்னம்மா காதல்? சொல் பார்க்கலாம். சொல்றா சொல்லதா? சொல்லு. அந்த சிவரஞ்சனி ராகத்துல. சிவரஞ்சனியா? இது ஒரு ஜீவந்த இரு கண்ணிலும் பார்வையாலே காதல் வந்து உருவாச்சு. கண்ணால சொன்னதெல்லாம் என்னாச்சு? சித்திர புயலி பாரமா சித்திர போயிட்டாளா? போனா போயிட்டு போறா. சுண்டு 1000 வரும். என்ன சொல்றீங்க? சொரியத்தின நாய் தான் வரும். அது வந்தாலும் விட மாட்டேன். குட்டி நாய் கொச்சி நாய் 2000 குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி என்பது ஏது? அடி
நம்பலாம் அப்படி நம்பலாம் தவணிப்பட்ட பிள்ளைகள் மட்டும் நம்ப கூடாது. தடிக்கு சொந்த கண்ணாக்கி வீதியில் இலைய விட்டு வாடி போயிடுவா. 10 மாசம் சுமந்து பெற்ற தாயை நம்புங்கள் என்பதை எடுத்து கூறி ஈ கடிக்காமல் எறும்பு கடிக்காமல் பேணி வளர்க்கப்பட்டவள் என்று சொல்லக்கூடியவள் தாய். ஒரு கண்ணு தெரியாத குருட்டு தாய் தன்னுடைய கணவன் இறந்து போனால் தன்னுடைய மகனை படிக்க வச்சு பெரிய ஆக்கணும் தன்னுடைய நிலங்களை புறத்து படிக்க வைக்கிறான். மகன் படிச்ச பெரிய பணக்கார டாக்டர் ஆயிடான். நான் பெத்த மகனே நீ டாக்டர் ஆயிட்டான்னு கட்டி பிடிக்கும் போது 10 படிச்ச பெரிய டாக்டர் பக்கத்தில் இருக்கா. ஒரு கண்ணு தெரியாத குருட்டு தாயுடைய அம்மா சொல்ற கசிங்கமா இருக்க விட்டு விட்டு வெளியே போட்டு சொல்லி தலைமையை பிடிச்சி வெளியே தள்ளி விடுறான். இந்த தாயாப்பட்டவ அழுதுகிட்டே போய் சாகக்கூடிய நேரத்தில் ஒரு முக்கியஸ்வர கூப்பிட்டு கடிதத்தில் கொடுத்தாலாம். நான் இறந்துட்டேன்னா என்னுடைய பிரேதத்தை கடிதத்தை வச்சு எரிச்சிருங்க, ஒருவேளை நல்லடக்க சேர்க்கக்கூடிய மகன் நான் அந்த கடிதத்தை கொடுத்துருங்கன்னு சொல்லி எழுதியிருந்தாலாம். அந்த கடிதத்தில் என்ன எழுதிச்சுன்னா, அப்பா மகனே கண்ணு தெரியாத குருட்டு தாய் கண்ணு தெரியாத குருட்டு தாய்ன்னு சொல்லி தன்னை அனுப்புனேன். என் கண்ணு குருடானதுக்கு காரணம் என்ன தெரியுமாப்பா? நீ சின்ன வயசுல விளையாண்டுகிட்டு இருக்கும்போது படாத பொருள் பட்டு உன்னுடைய கண் விந்திரை அழிஞ்சு போச்சு. டாக்டர் ஐயா சொன்னாங்க நீ பெத்தமையை குருடனா போறேன்னு சொன்னாங்க. இந்த பெத்த மனசு கேட்கலையா? நான் பெத்தமையை குருடனா போறதுக்கு என் மனசு கேட்கல. அதனால என் மனசை கல்லாக்கிக்கிட்டு என் கண்ணை பிடிங்கி உனக்கு நான் வச்சேன்டா. அதனாலதான் என் கண்ணு குருடன் சொல்லி இந்த உண்மையை எழுதியிருந்தாலாம். இதே நான் உங்களுக்கு சொல்றேன்னா, நீங்க உண்மையான ஆம்பளையாக உண்மையான மனிதனாக இருந்தா யார் ஒருத்தன் தாய் தகப்பனை கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்றுறானோ அவனே உண்மையான ஆம்பளையாகவும் மனிதனாகவும் மகனாகவும் இருக்க முடியும் என்பதை எடுத்து கூறி அந்த அம்மாவை பாடி நாடகத்தன் ஒரு நன்றி வணக்கம். 300 நாள் சுமந்தி என்னும் மூச்சடக்கி பெத்தெடுத்தேன். பல 100 நாள் தவம் இருந்து என்ன பக்குவமா என்றெடுத்தேன். அம்மம்மாருளையும் அம்மா தொழுலையும் நான் உறங்க ஏன கட்டியேன். காட்டிலையும் மேட்டிலையும் நித்தம் வேர்வன் நித்தம் சொட்டியேன். எனக்காக பாடுபட்ட சாமி என்னைக்கு நீதாயே சாமி. அம்மா நான் சும்மா இல்லடா, அவ இல்லே நான் யாரும் இல்லடா. தங்கம் கொண்ட பூமி பூமி நம்மளை தாங்கி கொண்ட சுவாமி சுவாமி. பெத்தவள நினைச்சா அவன் உத்தமனே தாண்டா. அந்த உத்தமையே மறந்தா அவன் செத்தவனே தாண்டாம். 10 மாதம் என்ன சும்மா பாசத்துக்கு முன்னாலே எல்லா ரத்தத்தை எல்லாம் பாலா கொண்டு புத்தி வளர்த்தே அம்மாவோ. பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே பாட
முன்னால திருநீர் சும்மா 10 மாசம் என்ன சுமந்தை பெற்று எடுத்த அம்மாவே பாசத்துக்கு முன்னாலே பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா பாலூட்டி என்ன வளர்த்த அம்மா உனக்கு பாலூத்த வந்திருக்கு பாவி மகேசம்மா 10 மாசம் என்ன சுமந்தை பெற்று எடுத்த அம்மாவோ பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா சத்யநாதனுடைய நினைவாக மேலை சார்புள்ள மீனாட்சி ரைஸ் மில் வச்சிருக்கக்கூடிய அருமை அண்ணன் அவர்கள் அறிவராஜா அவர்களுக்கு இந்த 101 ரூபாய் அன்பளிப்பாக அண்ணன் சத்தியத்தை நடிக்கும் ஜெயபிரகாஷ் அவர்கள் ஐத்தான் அறிவராஜா அவர்களுக்கு 100 ரூபாய் அன்பளிப்படுத்தி பெருமைப்படுத்துகிறார். மற்றும் பெயர் சொல்ல விரும்பாத நண்பர் ஒருவர் 50 ரூபாய் அன்பளிப்பு சொல்கிறார். எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் கொடுக்கக்கூடிய மனம் வேண்டும் என்ற முறையிலே அன்பளிப்புகளை வாரி வழங்கியிருக்கக்கூடிய வள்ளல் பெருந்தைகள் அத்தனை பேர்களுக்கு நன்றி நிகழ்ந்து வணக்கம் தெரிவித்துக் கொண்டு எனது உயிரிலும் மேலான மரியாதைக்குரிய அருமை அப்பா ஜெயபிரகாஷ் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தார்கள் அத்தனை பேர்களுக்கும் நன்றி நிகழ்ந்து வணக்கத்தை உரித்தாய் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என்று பட்டத்தை பட்ட எமக்கு அழைப்பு வந்தது. அமரோகம் புறப்பட்டேன் அமரேந்திரன். கோடி தேவர்கள் 48,000 உயிர்வார்கள் 1000 பிந்தியர்கள் அச்சலிக்கும் பாவர்கள் அனைவர் வீட்டிற்கும் அச்சபையில் அமரேந்திரனுக்கு சந்தேகம் என்ன சந்தேகம்? பூலோகத்தில் மயமாக பிறந்தவன் மிகன்றி புகிரியாதவன் தந்தாரமன்றி பிரதாரம் வச்சிக்காதவன் ஒரு பொய்குட சொல்லாதவன் பூலோகத்தில் இருக்கின்றான் என்று அமரேந்திரன் கேட்க யாவரும் பேசாதிருக்க என்ன தெரிவித்தான்
போருக்கு ஒருவன் பராபர சகோதரன், நம் போருக்கு ஒருவன் நீதிக்கும் நேர்மைக்கும் நல்ல உலகக்கும் மன தூய்மைக்கும் மிக்கான் அயோத்தியாவரி மன்னன் திருச்செங்க வளர்ந்தவர்கள் என்ற மரபீரன் அரிச்சந்திரன் இருக்கிறார்கள். அரிச்சந்திரன் இருக்கின்றானா? யாரவன்? வெய்யன் பலகன் பராதார விருப்பன் பயிரும் நிறையும் பெருமுள்ள புள்ளன் கழிவன் கயவன் காமுகன் என்று நான் தெரிவிக்க இருவருக்கும் கடும் வாக்குவாதம் அச்சபையில் மூண்டது. முடிவில் ஹரிச்சந்திரனை நானே பயிராக்குகிறேன் என்று கண்ணனம் கட்டிக்கொண்டு புறப்பட்டேன். கண்டேன் ஹரிச்சந்திரனை, வரவேற்றான், வாழ்த்தினேன். சுவாமி, இத்திருவிழை நாளில் நாங்கள் வந்த காரணம் ஹரிச்சந்திரா உலக நன்மைக்காக நாராயணா என்ற யாகம் ஒன்று வளர்க்கவிருக்கின்றேன். அதற்கு சிறிதளவு திரவியம் தேவைப்படுகிறது, உன்னிடம் இருந்து பெற்று செல்லலாம் என்று வந்தேன் என்றேன். சுவாமி, அப்படியானால் மொத்த பாறையின் மீது மதம் கொண்ட யானையை நிறுத்தி அதன் மீது ஏற்றி அவன் கையில் வெள்ளிக்கவம் கொடுத்து ஆணைக்கு கல் வைத்து உயரமாய் விழுந்தோமோ அவள் வேண்டும் என்று கேட்டேன். கேட்ட கரத்தில் தண்ணீரில் எடுத்து வந்து கொடுத்தான். யாரும் கொடுக்க முடியாத விரவியத்தை கேட்டும் கேட்ட கணத்தில் கொடுத்து விட்டானே. இதற்கு காரணம் மரப்புயர நீருயரும், நீருயர நெல்லுயரும், நெல்லுயர குடிவுயரும், குடிவுயர தேன் உயரும் என்று சொல்வதைப் போல் அவன் குடிகளான் என்று எண்ணி குடியிட்ட பயிர்களை விலங்குகளை ஏறி அழித்து அனைத்தையும் வேட்டையாடி கொன்று விட்டான். இவன் நீதிமானிலும் பணக்கரஜா என்பதற்கு ஐயமில்லை என்று எண்ணினேன். தேவர்கள், முனிவர்கள், மாநிலர்கள் இவர்களில் அவர்கள் சிக்காதவர்கள் ஒருவருமே இல்லை என்று எண்ணி அவன் பக்கம் அவனை பங்கப்படுத்தி வரும்படி அனுப்பினேன். அவர்கள் இருவரையும் அடித்து துரத்தி அவமானப்படுத்தினார். இங்கே போல் கட்சித்தேன். அவன் மணிமா மகுடத்தை பாதங்களை பற்றி பிடித்தான். சுவாமி, என்ன குற்றம் செய்த எதற்காக இப்படி செய்தீர்கள்? ஏண்டா ஹரிச்சந்திரா, செய்த குற்றம் ஒன்றா இரண்டா? சொன்னா சொல்லிக் கொண்டே போகலாம். எனது சிரம் அறிய வேண்டும் என்றால் எனது புத்திரிகளை உனது மனதை சந்தோடு போல் பாதிக்க வேண்டும். சுவாமி, கண்ணை வேண்டுமானாலும் கேளுங்கள், தருகின்றேன். ஆளுகின்ற மண்ணை வேண்டுமானாலும் கேளுங்கள், தருகின்றேன். பிற மாதர்களை தாயாகவும் தமக்கையாகவும் மதிக்க முடியும். ஏண்டா சந்திரா, உன்னுடைய கண்களை கேட்டாலும் தருவாயா? நீ ஆளுகின்ற மண்ணை கேட்டாலும் சொன்ன சொல் தவறாதவன், சொத்தவன், கூறியபடி ஆளுகின்ற மண்ணை புரிகின்றேன். கொடுத்தான் தாழ்வாழ்த்து பெற்றுக்கொண்டேன். ஹரிச்சந்திரா, யாகத்திற்காக உன்னிடத்தில் பெற்று அடைக்கலமாக வைத்து விட்டு சென்ற திரவியம் எங்கே? சுவாமி, அதோ அந்த களஞ்சியத்தில் நீங்களும் நானும் வைத்தபடி அப்படியே இருக்கிறது, எடுத்து செல்லுங்கள். ஏண்டா சந்திரா, உன்னுடைய ராஜ்யத்தை தாரை பார்க்கின்ற பொழுது அத்திரவியத்தை நீக்கி தாரை பார்க்கவில்லை. தாரைக்குள் அது மனைவி விட்டது. வேறு திரவியம் எங்கே? எங்கே? சென்றாடினான், திணறினான், கேட்டான் கடு, கொடுத்தேன் ராஜகடு. 48 நாள் தவணை
பெண்டு பிள்ளையை கையில் பிடித்துக் கொண்டு காசி மாநகர் வீதியிலே விளையோ விளை விளையோ விளை மாற்றினேன். அந்த அரிசந்தரையும் விளக்கு அறிமுகப்படுத்தி இருக்கின்றேன். தரகு கோழிக்காக தன்னை உருவத்தை மாற்றி அந்த அரிச்சந்திரன் விளக்கு வாங்கி அடிமைப்படுத்தி இருக்கின்றேன். அன்று 56 தேசத்தை அரசாண்ட சக்கரவர்த்தி இப்பொழுது மயானம் காக்க புறப்பட்டுக் கொண்டிருக்கின்றான். அவன் மனைவி சந்திரமதி அங்கே காலகட்டத்தில் நிமிஷப்பட்டுக் கொண்டிருக்கின்றான். அவன் மைந்தன் தேவதாசன். தேவதாசா, அந்த குழந்தைகளோட மனத்திற்கு சமத்துக்கு சேகரிக்க சென்று கொண்டிருக்கின்றாயா? காட்டிற்கு சென்றவன் தான் மறுபடியும் நாட்டினுடைய வாழப்படக்கூடாது பார்க்கின்றேன். நாகப்பா, நாகராஜா, எப்பொழுது நீ நாக சர்ப்பமாக காட்சியளிக்க வேண்டும். யாருடைய பெண்களுக்கும் தென்படாமல் ஓடிவா, ஓடிவா, ஓடிவா. சட்டி சுட்டதடா, கை விட்டதடா, புத்தி விட்டதடா, சுட்டதடா, புத்தி விட்டதடா, நெஞ்சு தொட்டதடா. நாளும் நடந்து முடிந்த பின்னால் நல்லது கெட்டது தெரிந்ததடா. சட்டி சுட்டதடா, கை விட்டதடா, புத்தி கெட்டதடா, நெஞ்சு தொட்டதடா, புத்தி கெட்டதடா, நெஞ்சு தொட்டதடா. பாதி மனதில் நீரிலிருந்து பார்த்து கொண்டதடா, நீதி மனதில் நீர்கள் என்று ஆட்டி வைத்ததடா. பாதி மனதில் நீரிலிருந்து பார்த்து கொண்டதடா, நீதி மனதில் நீர்கள் என்று ஆட்டி வைத்ததடா. ஆட்டை வைத்த மிருகம் என்று அடங்கி விட்டதடா, ஆட்டை வைத்த மிருகம் என்று அடங்கி விட்டதடா. அமைதி தெய்வம் முழு மனதில் ஓய்வு கொண்டதடா. கட்டி சுட்டதடா, கை விட்டதடா, புத்தி கெட்டதடா, நெஞ்சு தொட்டதடா, புத்தி கெட்டதடா, நெஞ்சு தொட்டதடா. ஆரவார பேய்கள் எல்லாம் ஓடிவிட்டதடா, ஆலயமணி ஓசை நீங்கள் கோடிவிட்டதடா. ஆரவார பேய்கள் எல்லாம் ஓடிவிட்டதடா, ஆலயமணி ஓசை நீங்கள் கோடிவிட்டதடா. தர்மதேவன் கோவிலிலே ஒளி முழங்குதடா,
வந்ததடா எறும்பு தோலை முறித்து பார்க்க ஞானம் வந்ததடா நம் இதய தோலை முறித்து பார்க்க ஞானம் வந்ததடா இறந்த பெண்ணே இருந்த உள்ளம் இன்று வந்ததடா இறந்த பெண்ணே இருந்த உள்ளம் இன்று வந்ததடா இறந்த பெண்ணே இன்று ஓய்வு கொண்டதடா சட்டி சுட்டதடா கை விட்டதடா புத்தி எட்டதடா நெஞ்சை தொட்டதடா புத்தி எட்டதடா நெஞ்சை தொட்டதடா புத்தி எட்டதடா நெஞ்சை தொட்டதடா ஏறி ஏறி இறங்குது. ஹலோ